நான் தான் உங்கள் ஜெயச்சந்திரன். ஏற்கனவே செம்போடை காட்டில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பெரியகுத்த பீச்சில் இருக்கும். பெரியகுத்த பீச் அங்கே பாருங்கள், இதான் பெரியகுத்தில் பீச்சில் இருக்கும். சுனாமி முடிஞ்சு 8.5 வருஷம் ஆகுறதுனால இங்கே கொஞ்சம் பீதியாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பாருங்கள், இந்த மண் உப்பு மண் இங்கே பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கலாம். இதை பற்றி சொல்லணும்னா இங்கே பாருங்கள், சங்கு எல்லாம் மண்ணில் புதஞ்சி இங்கே இப்போ அங்கேருந்து காற்று வழியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சங்கு இதெல்லாம் இருக்குது. இந்த சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சேமித்து ஒன்று ஒன்றா கோர்த்து அதுக்கு பாலிஷ் பண்ணி நமக்கு மாலையாக எடுத்து நம்மளை கடையில் வைக்கிறாங்க. அதை தான் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் இங்கே வர்றப்போ நம்ம இது சாதா சங்குன்னு தான் நினைக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் கோயிலில் வேளாங்கண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை தான் நீங்கள் விரும்பி வாங்கி வீட்டில் மாட்டுறீங்க. சரி வாங்க போகலாம். இப்போ இதை பாருங்கள், இது வந்து சங்கோட ஓடு. இந்த சங்கு கொஞ்சம் விலை கம்மி தான். இதே கடலில் இருக்கிற சங்குன்னா கொஞ்சம் ரேட் அதிகம். சரி வாங்க அடுத்தது போகலாம். இப்போ பாருங்கள், இது மீனோட இது ஒரு மீன். இந்த மட்டி மேலே மீன் இதை என்ன பண்ணுறோம்னா ஸ்லேட்டு இருக்குல்ல, ஸ்லேட்டுக்காக இதை யூஸ் பண்ணி அதை ஸ்லேட்டை அழிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து இங்கே நடுக்காட்டில் எரிஞ்ச கட்டையோட விறகு இது பார்த்துங்க, நல்லா எரிஞ்சிருக்கு. எங்கே எரிஞ்சிருக்குன்னு தெரியல. சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். காட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அந்த தீவுலேருந்து வந்த பனைமரத்தோட இருக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த மண்ணோட இது பனைமரம் இங்கே இருக்கிறதுனால, பனைமரத்தோட அங்கேருந்து காற்று அடிக்கிறதுனால பனைமரத்தில் பட்டு இந்த மண்ணெல்லாம் எங்கேயும் போகாமல் இதே இடத்துல இருக்குது. ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டில் நமக்கு யூஸ் ஆகுமா, இதை வேஸ்ட் பாட்டில் நினைப்பீங்க. ஆனால் இந்த பாட்டிலில் கூட தண்ணி சேமிச்சு நம்ம குடிக்கிறதுக்கு உயிர் வாழ்றதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்தது போகலாம். நம்ம இருக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு உயிர் வாழ்றதுக்கு நாங்கள் அடுத்தது போகலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோமா மட்டி மீன். அந்த மட்டி மீனோட பெரிய மீன் தான் இது. என்னமோ என் காலில் குத்திருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம். யாருமே இல்லைன்னு பார்க்காதீங்க. சுனாமி வந்ததுனால யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. எனக்கும் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க. அதுவும் பாருங்கள், அந்த சுனாமி வந்ததுனால ஒரு போட்டு கவுந்து போணுச்சு. அந்த சுனாமி அந்த போட்டை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். பாருங்க, அந்த போட்டு தான் இது.